ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரனின் நெருங்கிய கூட்டாளியான வெள்ளை பிரகாஷை போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில வரும் ஜூலை 5ஆம் தேதி அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் இரு தரப்பிலும் ஏதும் பழிவாங்கல் படலமாக ஏதும் மோதல் சம்பவத்தில் நடக்கக்கூடுமா என்று தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார்கள். அதன்படி இதில் ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீசாரும் தீவிர விசாரணையில் இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் இதில் நாகேந்திரனுடைய கூட்டாளி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரனுடைய கூட்டாளி வெள்ளை பிரகாஷை போலீசார் துப்பாக்கி முனையில கைது செய்திருக்கிறார்கள். ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீசார் இவரை சென்னை புறநகர் பகுதியில் வைத்து கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அவரை கொடுங்கையூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்து வருவதாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இவர் மீது 3 கொலை வழக்குகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பெரம்பூர், செம்பியம் சுற்று வட்டார அந்த பகுதிகளில் இன்னும் 5ஆம் தேதி வரை 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்பில் இருப்பதற்கும் தொடர்ந்து ரோந்து பணியிலே மேற்கொள்வதற்கும் முக்கியமான இடங்கள்ல எப்பொழுதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சுழற்சி முறையில 100 போலீசார் அந்த பகுதியில தொடர் கண்காணிப்பில் ஈடுபடவும் உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கையாக இதில் ரவுடி நாகேந்திரனுடைய கூட்டாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.